வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்புல இருக்கக்கூடிய 3 எம்எல்ஏக்கள் தலைமைச் செயலகத்துல தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துட்டு அதே இடத்துல தாவேக்கால இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வரலாற்று நெருக்கடியை சந்திக்கிறது. இப்படியே போனால் நாம் அதிகார அரசியலில் இருந்து முற்றாக விலகி விடுவோமோ என்கின்ற எண்ணம் பலருக்கு வருகின்ற போது தாவேக்காவை நோக்கி அவர்கள் நகரக்கூடும். ஏடிஎம்கே 2.0 அதான் டிவிகேன்னு கூட மாறலாம். தூய ஆட்சி, தூய சக்தி, நிறைய அவர்களுடைய பிரச்சாரத்தில் நம்ம பார்க்க முடிஞ்சது. மற்ற 2 கட்சிகளை விட பெரிய அளவுல குதிரை பேரம் நடந்திருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஷோஃபாவோ வட்டவர் அது இதுவரை இல்லாததும் அல்ல, இவர்கள் புதிதாக கொண்டு வருவதும் அல்ல. கட்டாயம் அது வரத்தான் செய்யும், தொடரத்தான் செய்யும். வேறு வேறு வடிவங்களிலும் வழிகளிலும் அது நடக்கும். அது இந்த காலகட்டத்தினுடைய ஒரு சாபக்கேடு என்று நான் நினைக்கிறேன். அந்த சாபக்கேட்டிலிருந்து விடுபட்டு நாம் வாழ முடியும் என்று நினைக்கிறேன். இந்த மாதிரி எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தன்னோட கட்சியில இணைத்துக்கிறது, இதெல்லாம் தெரியாம எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு ஆதரவு தெரிவிச்சுட்டாங்களா? இங்க யார் கடைசி பவர் சென்டர்ங்கிறது இன்னும் நமக்கு தெரியல. அதிமுகவை உடைக்கிற மாதிரி தான் இவங்களுடைய நோக்கமே தெரியுது. கிட்டத்தட்ட பலவீனப்படுத்துற மாதிரி. அதிமுகவை உடைக்கிறது தாவேக்காவினுடைய திட்டம் அல்ல, அது பாஜகவினுடைய திட்டம். அடுத்து அவங்க என்னெல்லாம் தொந்தரவு கொடுத்து திமுகவையும் பலவீனப்படுத்த முடியுமோ அதுக்கான எல்லா வேலைகளையும் அவங்க செய்வாங்க. பாஜக எதை விரும்பியதோ எல்லாமே 1 by 1 அழகா நடக்குது. வெஸ்ட் பெங்கால அழகா உடைச்சிட்டாங்க, தமிழ்நாட்டையும் அவங்க உடைச்சிட்டாங்க. திமுக 39 வெல்லும்னு சொல்ல முடியாது, அதிமுக சொல்லவே முடியாது, தாவேக்காவும் 39 வெல்லும்னு சொல்ல முடியாது. இதுதான் பிஜேபி எதிர்பார்த்தது. இவங்க பிஜேபி கைடன்ஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். அதிமுக வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்புல இருக்கக்கூடிய 3 எம்எல்ஏக்கள் தலைமைச் செயலகத்துல தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துட்டு அதே இடத்துல தாவேக்கால இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய கேள்வி எழுது ஃபாதர், தலைமைச் செயலகமா அல்லது தாவேக்கா அலுவலகமா அப்படின்னு. இந்த செயலை எப்படி பாக்குறீங்க ஃபாதர்? அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வரலாற்று நெருக்கடியை சந்திக்கிறது. அந்த நெருக்கடியை ஆங்கிலத்தில் எக்ஸிஸ்டென்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். இது நாம் எதிர்பாராதது அல்ல. காரணம், அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற கட்சியே ஒரு வசீகரமான, கவர்ச்சியான, வலுவான தலைமையை மையமாக கொண்டு இயங்குகின்ற ஒரு கட்சி. அதனுடைய கட்டமைப்பு சீரிய கட்டமைப்பு தான். மிக 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 நேர்த்தியாக கடைசி எல்லை கிராமம் வரைக்கும் கட்டியெழுப்பப்பட்ட ஒரு இயக்கம்தான். ஆனால் அதை கட்டுக்கோப்பாக பிடித்து நிறுத்தி வழிநடத்துவதற்கு ஒரு மக்கள் கவர்ச்சியும் பெரிய ஆளுமை வீச்சும் கொண்ட ஒரு தலைமை வேண்டும். அந்த இடத்தை மாண்புமிகு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் நிரப்பினார்கள். ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவை வேறொரு உச்சத்திற்கு எடுத்து சென்றார்கள். அதன் பிறகு வந்த எடப்பாடி அவர்களோ அல்லது இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருந்திருப்பாங்கன்னா இந்த நெருக்கடி உண்மையிலேயே வந்திருக்காது. ஒருவேளை வழக்கில் சிக்கிக்கொள்ளாமல் சசிகலா அவர்களை பாஜக அனுமதித்திருந்தார். இப்போ சசிகலா அவர்களை சிறைக்கு கொண்டு சென்றதே தமிழக அரசியலை உடைக்க வேண்டும் என்ற அதனுடைய நீட்சியைத்தான் நாம் பார்க்கின்றோம். இப்போ சசிகலா அவர்களுக்கு அந்த வாய்ப்பு தரப்பட்டிருந்தால் அவர் ஜெயலலிதா அவர்களோடு இருந்த அந்த ஒரு லெஜிட்டிமசி ப்ளஸ் அவருடைய சமூக பின்புலம் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு வலிமையான தலைவராக அவர் எழுந்திருப்பார். இன்னும் ஓரிரு தேர்தல்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வலிமையான ஒரு கட்சியாக தொடர்ந்திருக்கும். அந்த இடத்தில் பாஜக அதை உடல்ல. எடப்பாடி அவர்கள் எல்லாரையும் சேர்த்து கொண்டு போயிருப்பாருன்னா இன்றைக்கும் அதிமுக நல்லா தான் இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கு நாம் சந்திப்பது என்பது தாவேக்காவா தலைமைச் செயலகமா என்கின்ற கேள்வி அல்ல. எ சீரியஸ் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் ஃபார் ஏடிஎம்கே அஸ் அ பார்ட்டி. அது எப்படி அது எதிர்கொள்ளப் போகிறது என்பதை அந்த கட்சியினுடைய தலைவர்களும் 2ஆம் நிலையில் இருக்கிறவர்களும் தான் இணைந்து முடிவு செய்ய வேண்டும். நாம் இன்று அதை
விமர்சிக்கக்கூடிய நிலையில் கூட இல்லை. அந்த கட்சி அழிந்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு விருப்பத்தை தான் நாம் சொல்ல முடியுமே தவிர, உங்களுக்கு ஒரு நீண்ட வழித்தடம் இருக்கிறது. தமிழக வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் நீங்கள் ஆட்சி பீடத்தில் பலமுறை அமர்ந்தவர்கள் மட்டுமல்ல, உள்ளபடியே உயர்கல்வியை ஒரு விரிவுபடுத்தியது, பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை நிலைநிறுத்தியது, அதெல்லாம் அந்த கட்சி தமிழ் நிலத்திற்கு செய்த மிக முக்கியமான பங்களிப்புகள். இன்னொன்று, தமிழ் சார்ந்த பல முயற்சிகளுக்கு ஆதரவாகத்தான் அது தஞ்சை உலகத்தமிழ் மாநாட்டிலிருந்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சரியாகத்தான் இயங்கி இருக்கிறது. அவர்கள் காலத்தின் சூழலால் பாஜகவோடு செய்து கொண்ட சமரசம்தான் இந்த தேர்தலில் கூட ஒருவேளை அவர்கள் பாஜகவை விட்டு ஏனைய சில கட்சிகளோடு தேர்தலை எதிர்கொண்டிருந்தால் ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு இருந்தது. அதை விட்டு வர முடியாத, விரும்பி சென்றது அல்ல. அது கூட அவர்கள் விரும்பி பாஜகவை மனம் முடித்து கொண்டார்கள் அல்லது உறவுக்கு எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்ல முடியாது. எனவே இத்தருணத்தில் அவர்களை நான் விமர்சிப்பதை விட அந்த கட்சி எப்படி இருந்த கட்சி இந்த இடத்திற்கு வந்துவிட்டதே என்றுதான் நாம் வருத்தப்பட வேண்டி இருக்கிறதே தவிர, அதில் நாம் ஒன்றும் ஆனந்தமடையவும் இல்லை அல்லது ஆத்திரம் கொள்ளவும் இல்லை. ஆனால் எப்படி இது போகும் என்றால், ஒவ்வொரு இடத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்கள், வளர்ந்தவர்கள் ஒரு ஆதரவு தளத்தை வைத்திருப்பார்கள். இப்படியே போனால் நாம் அதிகார அரசியலிலிருந்து முற்றாக விலகி விடுவோமோ என்கின்ற எண்ணம் பலருக்கு வருகின்ற போது தாவைக்காவை நோக்கி அவர்கள் நகரக்கூடும். ஏனென்றால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடும் என்கின்ற ஒரு எண்ணமும், இளம் தலைவர் இன்னும் அவருக்கு ஒரு 15-20 ஆண்டு காலம் அரசியல் செய்யக்கூடிய அளவுக்கு வயது இருக்கிறது. அது அந்த மரபணுவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தலைமை வேண்டும். இன்றைக்கு இருக்கிறபடி பார்த்தால் அந்த கவர்ச்சிகரமான தலைமையை ஒருபுறம் திமுக ஸ்டாலின் அவர்கள், ஏன்னா திமுக அந்த கவர்ச்சியை மட்டும், அது ஒரு ஆர்கனைஸ்ட் பார்ட்டி, அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். இட்ஸ் அ வெரி இடதுசாரிகள் போல திமுகங்கிறது இட்ஸ் அ வெல் ஆயில்டு மெஷினரி. ஒரு தலைவர் அகன்றாலும் அந்த கட்சி தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றும் வலிமை இருக்கிறது. அது வேறு விவாதம். ஆனால் அதிமுகவுக்கு எப்போதுமே அந்த வசீகரமான வலிமையான கவர்ச்சியான ஒரு தலைவர் வேண்டும். அதனால் தாவேகா பக்கமாக பலர் வரலாம், இன்னும் பலர் வருவதற்காக காத்திருக்கலாம், மதில் மேல் பூனைகளாக இருக்கலாம். எடப்பாடிக்கு எதிராக நடந்த கலகம் கூட உடனடியாக அமைச்சரவைக்கு சென்று விடலாம் என்கின்ற எண்ணத்தில் தான் அது செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் உடனடியாக அவர்களை உள்வாங்கிக் கொண்டால் மக்கள் மத்தியில் அவப்பெயர் வந்து விடுமோ, ஊழல் செய்தவர்களும் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்களும் தான் வருகிறார்கள் என்கின்ற, அதனால தான் இப்போ கொஞ்சம் அவங்க தயங்கி இருக்கலாம். பட் நிறைய பேர் வருவதற்கு காத்திருப்பதாகத்தான் எனக்கும் செய்திகள் வருகின்றன. ஒருவேளை யாருக்கு தெரியும், அந்த காலத்தில் இல்லைங்களா, முதல்ல மம்மின்னு ஒரு படம் வந்தது, அப்புறம் மம்மி ரிட்டர்ன்ஸ்னு ஒரு படம் வந்தது. அதே போல் அதிமுகவினுடைய ஒரு 2வது வேர்ஷனாக தாவேகா மாறுவதற்கான சாத்தியப்பாடுகளும் இருக்குது. ஏடிஎம்கே 2.0 தான் டிவிகேன்னு கூட மாறலாம், யாருக்கு தெரியும். தூய ஆட்சி, தூய சக்தி, இப்படி நிறையா அவர்களுடைய பிரச்சாரத்தில் நம்ம பார்க்க முடிந்தது. மற்ற 2 கட்சிகளை விட பெரிய அளவில் குதிரை பேரம் நடந்திருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி கிட்டத்தட்ட 15 எம்எல்ஏக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் பெரிய அளவில் தகவல் வருது. அதில் ஒரு 3 பேர் வந்துட்டாங்க, இன்னும் ஒரு 12 பேர் பக்கம் தாவேக்கால இணைகிறாங்க தங்களுடைய பதவியை திறந்துட்டு அப்படிங்கிறது. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது ஃபாதர்? ரெண்ட் சீக்கிங் இல்லாமல் இந்திய அரசியல் கிடையாது, தமிழக அரசியல் கிடையாது. அதனால தான் கடந்த 5 ஆண்டுகளில் திமுகவினுடைய இந்த ஊழல் பற்றியெல்லாம் வருகின்ற போது கூட நான் மதவாத அரசியல் முதலிடமா, ஊழல் முதலிடமான மதவாத அரசியல் முதலிடம், மனிதர்களிடையே பகையை விதைக்கக்கூடாது என்கின்ற அந்த நிலைப்பாடை எடுத்தது. அகில இந்திய அளவில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கான ஊழல்களை செய்து பாரதிய ஜனதா ஒரு பெரிய பணபலத்தை வைத்திருக்கிறது. மாநில கட்சிகள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அந்த ரெண்ட் சீக்கிங்கில் பெரிய அளவு பணம் அவங்க பார்த்துருக்காங்க. இவங்களும் அதில் ஒன்றும் வித்தியாசமாக இருக்க போகிறது கிடையாது. ஒருவேளை இவங்க பிஜேபி கைடன்ஸில் அல்லது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஒரு
பயங்கரமான டிஸ்ட்ரிபியூட்டட் ஊழலை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு அலுவலகத்திற்கு போகிற போதோ அல்லது ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறப்போ 1000 ரூபா கொடுக்குறது, 500 ரூபா கொடுக்குறது, ஒரு லோன் வாங்குறதுக்கு அல்லது உதவித்தொகை பெறுவதற்கே இதெல்லாம் இவங்க ஒரு அன்றாட மக்கள் இந்த அல்லது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு போகிறப்போ கரப்ஷன், இதெல்லாம் இந்த ஆட்சி குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சயின்டிஃபிக்காக ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. லைக் நீங்கள் 1000 பேர்கிட்ட வாங்குறத நீங்கள் 10 பேர்கிட்டே வாங்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குது. நீங்கள் அதானியோட ஒரு டீல் போட்டால் போதும், அம்பானியோட நீங்கள் பெரிய டீல் போட்டால் போதும். தமிழ்நாட்டினுடைய கனிம வளங்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய ஏனைய தொழில் வணிக வாய்ப்புகளாக இருக்கட்டும், அப்படின்னு செட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பல வழிகள் இருக்கிறது. எனவே நீங்கள் சோஃபா ஒரு சோஃபாவோ ஷோஃபாவோ வட்டவர், அது இதுவரை இல்லாததும் அல்ல, இவர்கள் புதிதாக கொண்டு வருவதும் அல்ல. கட்டாயம் அது வரத்தான் செய்யும், தொடரத்தான் செய்யும். வேறு வேறு வடிவங்களிலும் வழிகளிலும் அது நடக்கும். அது இந்த காலகட்டத்தினுடைய ஒரு சாபக்கேடு என்று நான் நினைக்கிறேன். அந்த சாபக்கேட்டிலிருந்து விடுபட்டு நாம் வாழ முடியும் என்று நினைக்கல. அதிமுகவை உடைக்கிற மாதிரி தான் இவங்களுடைய நோக்கமே தெரியுது. கிட்டத்தட்ட பலவீனப்படுத்துற அதிமுகவை உடைக்கிறது தாவேகாவினுடைய திட்டம் அல்ல, அது பாஜகவினுடைய திட்டம். மாநில கட்சிகள் இருக்கக்கூடாதுங்கிறது பாஜக, காங்கிரஸ், RSS எல்லாருக்கும். மாநில கட்சிகள் வலிமையாக இருக்கவே கூடாது. அதில் முதல்ல அவங்க அதிமுகவை உடைச்சிட்டாங்க. அது ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. இன்னைக்கு இனிமேல் மீண்டு வரும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை. அடுத்து அவங்க என்னெல்லாம் தொந்தரவு கொடுத்து திமுகவையும் பலவீனப்படுத்த முடியுமோ அதுக்கான எல்லா வேலைகளையும் அவங்க செய்வாங்க. தாவேகா அதிமுகவை உடைக்கிறது அப்படின்னு நான் உண்மையிலே அந்த குற்றச்சாட்டை வைக்க முடியாது. அவங்களா ஆசைப்பட்டு வராங்க பதவியில் இருக்கணும்னு, நிற்கிறப்போ இவங்க குறைஞ்சபட்சம் முதல்லையே நம்ம இமேஜ் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்கல்ல இல்லையா? இத்தனை பேர் வராங்க, CV சண்முகம் தலைமையில் வராங்கன்னு உடனேயே உள்வாங்கிக்கலையே. ஸோ அந்த வகையில் இவங்க உடைச்சாங்க அப்படிங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். இதில் ஆனால் இவர்களுடைய முகம் தெரியாமல் இந்த மாதிரி எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தன்னோட கட்சியில் இணைத்துக்கிறது, இதெல்லாம் தெரியாமல் SP வேலுமணி, CV சண்முகம் தரப்பு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்களா? என்ன அடிப்படையில் அது நடந்தது? இந்த பிரச்சனையை நீங்கள் ஒரு மைக்ரோ லெவலில் பார்க்குறது ஒன்று, மேக்ரோ லெவலில் பார்க்குறது ஒன்று. மைக்ரோ லெவலில் இது போல் இன்னும் நிறைய கூத்துக்கள் நடக்கும். சிலது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாமலேயே நடக்கும். இங்கே யார் கடைசி பவர் சென்டருங்கிறது இன்னும் நமக்கு தெரியல. ஜோசியர் பவர் சென்டரா, இல்லை ஜோசியர் ப்ளஸ் 1 or 2 ஜோசியர், படம் எடுக்கிற ரெட்டி, த்ரிஷா, இவங்க பவர் சென்டரா, இதெல்லாம் நமக்கு இன்னும் தெளிவாக தெரியலைங்க. ஸோ எல்லாம் ஒரு ஹைபாத்தசிஸ்லையும் ஆளாளுக்கு சொல்கிறத வச்சு தான் முடிவெடுப்பாங்க. பட் மேக்ரோ பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக எதை விரும்பியதோ அது மிக எல்லாமே 1 by 1 அழகாக நடக்குது. இப்போ மோடி அவர்களுக்கு இல்லை, 2029 அமித்ஷா அவர்களினுடைய தேர்தலாகத்தான் பெரும்பாலும் இருக்கும். RSS வேறு ஒரு நபர் என்று முடிவு செய்தால் ஒழிய, அப்போது அவங்களுக்கு இருக்கிற கவலை என்னவா இருக்கும்னா, காங்கிரஸ் எப்படியும் பெருசாக தேராது. ஆனால் மாநில கட்சிகள், இப்போ யூபியில் அவங்களுக்கு ஒரு எதிர்பாராத அதிர்ச்சி கடந்த பாராளுமன்ற 2024 எதிர்பார்க்கவே இல்லை. அகிலேஷ் தலைமையில் இப்படி ஒரு வலுவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. இப்போ தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இந்த பெரிய தலைவலி, ஒரு கூட்டணி தொடர்ந்து 39 தொகுதிகளையும் வெல்கிறது. ஒருவேளை கடந்த முறை பீகாரில் தப்பித்தோம், இந்த முறை பீகாரில் மீண்டும் இவங்க லாலு யாதவ் ஒரு எமர்ஜென்சி அவங்க ஒரு 30 தொகுதிகள் வென்று விட்டால், அகிலேஷும் இதே பெர்ஃபார்மன்ஸை விட்டால், கர்நாடகத்தில் சிவகுமார் சீதாராமையா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து விட்டால், தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தால், எனிவே கேரளாவில் இடதுசாரிகளும் யார் வந்தாலும் அது ஒரு மாற்று அரசுக்கானதாகத்தான் இருக்கும். நாயுடு அவர்களை நம்ப முடியாது. ஸோ இந்த எங்கெல்லாம் மாநில கட்சிகள் ஒரு ஸ்வீப் பண்ணி வரக்கூடிய இதை உடைக்கணுங்கிறது அவங்களோட ஒரு மேஜர் அஜெண்டாவாக இருந்தது. அதில் வெஸ்ட் பெங்காலை அழகாக உடைச்சிட்டாங்க, தமிழ்நாட்டையும் அவங்க உடைச்சிட்டாங்க.
இந்த வருகின்ற தேர்தலில் யாருமே 39 தொகுதியை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில், காட்சிகள் மாறலாம், களங்கள் மாறலாம், ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து திமுக 39ஐயும் வெல்லும், திமுக தலைமையிலான அணி வெல்லும்னு சொல்ல முடியாது. அதிமுக சொல்லவே முடியாது. தாவேக்காவும் 39ஐயும் வெல்லும்னு சொல்ல முடியாது. இதுதான் பிஜேபி எதிர்பார்த்தது. அப்படியே 10-10-10 பிரிஞ்சிருச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. இட்ஸ் நாட் மோர் அ த்ரெட். ஸோ மேக்ரோ லெவலில் அவங்களுடைய ஒரு, அதனால தான் நான் சொல்லுவேன் வந்து இப்போது அங்கேருந்து 3 எம்எல்ஏ, இங்கேருந்து 10 எம்எல்ஏ, இதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் கிடையாது, இதெல்லாம் டாக்டிக்கல். அந்த நேரத்துக்கு தேவையான டாக்டிக்கல் இதுக்கும் நான் ஸ்ட்ராட்டஜிக் இதுக்கும் வித்தியாசம் உண்டு திரும்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மேஜர் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அச்சீவ்ட், நம்பர் 1. நம்பர் 2, ரெண்டாவது சோஷியல் கோலிஷனை உடைக்கணும். சமூக கூட்டணி தான் தமிழகத்தை பொறுத்தவரையில், சமூக கூட்டணி தான் தேர்தல் அரசியலினுடைய அடித்தளம். அதில் 2024 தேர்தலாக இருக்கட்டும், 2021 சட்டப்பேரவை தேர்தலாக இருக்கட்டும், வாக்களித்து கொண்டு வந்து ஆட்சியில் திமுகவை அமர்த்தியதில் அல்லது அமர்த்தியது என்னை வச்சுக்கிட்டாலும், திமுகவுக்கு என்று கடந்த 40-50 ஆண்டுகளாக இருக்கிற ஒரு கட்சி விசுவாசிகள், இது ஒரு தொகுப்பு. இதுதான் முதல் அடித்தளம். இரண்டாவது நீங்கன்னா ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ், கிறிஸ்டின்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் புட் டுகெதர் தமிழ்நாட்டில் 20%. அது சின்ன பெர்சன்டேஜ் கிடையாது. மூணாவது வந்து மொழி வழி சிறுபான்மையினர், தெலுங்கு பேசக்கூடிய சமூகங்கள். மூணாவதுன்னு சொல்ல முக்கியமாக தலித் சமூகங்கள், அதிலும் குறிப்பாக வட தமிழகத்து பறையர் சமூகம், அருந்ததியர் சமூகம். இந்த சமூக கூட்டணியே இப்போ நகர்த்துற வேலை இப்போ ரொம்ப கவனமாக நடக்குது. நீங்கள் பார்க்கலாம், வரலாற்றில் இல்லாதபடி பல தலித் ஒரு மக்கள் பிரதிநிதிகள் அல்லது பல அமைச்சர்கள், இது எல்லாத்துக்குள்ளேயும் அந்த சமூக கூட்டணியை திமுகவிலிருந்து நகர்த்துகிற ஒரு வேலையையும், விஜய் அவர்களை அவர் ஒரு கிறிஸ்தவர் என்கின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குற அளவு ஸ்பீக்கர், இவங்களெல்லாம் கிறிஸ்தவர், எனவே கிறிஸ்தவர்கள் நீங்கள் இனிமேல் திமுக பக்கம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்காக என்று இருக்கு. இதெல்லாம் கேர்ஃபுல்லி வந்து கிராஃப்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூக கூட்டணியையும் திமுகவிலிருந்து நகர்த்துவது என்பது இப்போ தெளிவாக நடப்பதை பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி அஜெண்டா தான் மேக்ரோ லெவல்லேருந்து பார்க்குறப்போ தெளிவாகவும் வெற்றிகரமாகவும் தமிழ்நாட்டில் நடப்பதை நான் பார்க்கிறேன். கிட்டத்தட்ட பாஜகவுடைய வேலையை தாவேக்கா செய்யுது. அப்படி அதிமுக திமுக பாஜக தன் வேலையை செய்கிறது. பாஜக தன் வேலையை வந்து மேக்ரோ லெவலில் அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க. அதன்படி தமிழகத்தில் எல்லாம் நடக்கிறது இல்லையா? இப்போ கூட்டணியினர் இப்போ ஐயுஎம்எல் போகிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் எப்படி தாவேக்காவை நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அவங்க வந்து காங்கிரஸ் ப்ரெஷர், கேரளத்து ஐயுஎம்எல் வழியாக, இந்திய தேசிய முஸ்லீம் லீக் வழியாக அவங்க மேலே ப்ரெஷர் வருது. அப்போ கேரளாவில் இருக்கிற ஐயுஎம்எலுக்கு ப்ரெஷர் போடுறது காங்கிரஸ் கட்சி. அப்போ இங்கேயும் வந்து இந்த கூட்டணியினுடைய வேரை வெட்டுவது என்பது காங்கிரஸ். அப்போ காங்கிரஸுக்குள்ளே இது இந்த யார் திமுகவுக்கும் இந்த தேர்தல் தோல்விக்கு கூட ஒரு காரணம் என்பது இந்த கூட்டணி இசைவு நிலை வராமல் இருந்தது. அதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சார்ந்தவங்க தான் இல்லையா? ஸோ எகைன் மீண்டும் வந்து எல்லாவற்றிற்கும் நீங்கள் பழியை தாவேக்கா பக்கம் சுமத்துவதை விட எங்கிருந்து எப்படி வருகிறது, இப்போ யார் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட வேண்டுமோ அந்த குற்றச்சாட்டின்படி பார்க்கின்ற பொழுது இவங்களை தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதை விட முக்கியமாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் நினைக்கிறபடி எல்லாம் நடக்கிறது. அப்படி தான் நான் வந்து அணுக விரும்புகிறேன். எனவே வேறு மூலம் எது அந்த இடத்துல நான் பார்க்க விரும்புகிறேன். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.